பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. அவரு உயிர் பிழைக்க மாட்டாரா? அதனால இதுக்கு மேல அவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க. வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியந்தோப்புல வந்து அசம்பிள் ஆயிருங்க. ஏய், என்னடா என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன குளத்து பிரச்சனை மனசுல வச்சுட்டு புதுக்கோட்டை போற ரோட்ல நம்ம ஒரு பிரச்சனை வயல்பாடி ஏறிய லாரி விட்டு போயிட்டாங்கடா. உழைக்கிற கஷ்டமா இல்ல ஆயுதத்தோட வந்து வண்டியில மத்த ஆளுங்களா நம்ம ஒரு புளிய தப்புக்கு வந்துருங்க. அந்த பாரி பயல எலோசே எதடா விளையாடுற? அரளி வதடா கையை மட்டும் கிழிச்சு வச்சுக்க, போய் சேர்ந்துருப்ப. அப்படியா? என்னடா யாரோ போன மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் யாரும் இல்ல, துண்டு சுத்துற. மா, எதுக்கு அழுகுற நீ? நான் வீட்டுக்கு தான் வரேன். தூக்கல தொங்க போறேன். எந்த சண்டை உமக்கு போகாம வீட்டுக்கு வரியா இல்லையா? ஏமா, நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டுக்கு தான் வரேன். நீ வெய்மா. என்னடா இவனுங்க போய் இறங்கினா அந்த ஊரே இருக்காதேடா. டேய், ஏதாவது பண்ணி எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும்டா. உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கா வேண்டி அந்த ஊருக்கே சப்போர்ட் பண்றியா? அவன் ஒரு ஆளுக்கா வேண்டி ஊரே பாய்ச்சிக்க முடியாதியா? என்னது ஒரு ஆள் காண்டியா? உனக்கு என்னடா தெரியும்? அது கொடுமையை கண்ணால பார்த்தவன்டானா? எங்க என்னாச்சு? 6 வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்னில கல் இருக்கு. திடீர்னு வயிற்று வலிம்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கல் இருக்கு கில்லு இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. அத்தனை லட்சம் கூட இத்தனை லட்சம் கூடன்னு எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம தான் எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? தம்பி, இனிமே எனக்கு யாரடா பாப்போ? தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானுச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? மண்ணகன் எடுத்துடா. இப்ப யார கேட்டியா அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்கணும்? யார கேட்கணுங்கிற? இப்ப எதுக்கு ஆவேசப்படுறியா? பிரசிடண்ட் அடிச்சு விட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு.
போனவங்க பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஒரு முடிவு பண்ணுவான். பிரசிடண்டா சாவு கிடக்குறாரு. ஏய், அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய், இப்ப என்ன சொன்னே? எதுக்குடா அடிக்கிறீங்க? இப்ப நான் என்னடா சொன்னேன்? ஏய், இவனை போடுற என்ன பஞ்சாயத்து பேசுறவனுக்கு பூரா அண்ட கட்டணும். செத்துக்கிட்டு போறடா. நீ சும்மாரியா? நாலு கொளுத்திட்டியா? என்னடா என்ன பிரச்சனை? இந்த பால்காரை சும்மா இல்லாம அந்த ஊராங்க சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அதான் பயலுவை அடிச்சு விட்டாங்க. அடிச்சாச்சுன்னா இனிமேல் ஏன் அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஆட்டிங்க. ஏழை கேட்க வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு கட்டி வச்சிருந்தா இன்னைக்கு பிரசிடண்ட் மேல கை வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு பிரசிடண்ட் மேலே கை வச்சு விட்டாங்க. நாளை வரவன் போறவன் எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்து விட்டு கருவமில் வச்சாலும் வைக்கலாமே தவிர அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கப்படாது. மிலிட்டரி இருக்காருல்ல, ஆளுக்கால பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்து தான் போகணும். குறுக்க தான் தண்ணி கிடக்க. ஏய், மோளங்கொட்டா ஜலக்கு தான் தண்ணி கிடக்குது. கடைசி ஷிஃப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாருக்கடா இப்ப போன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டுக்குடா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாதீங்க. அங்க வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பார்த்துடக்கூடாது. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஏய், இந்த கடைச்சிட்டு ஆளும் வந்துருச்சா? கிளம்ப போறாங்களாடா இப்ப? எல்லா தெருல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வராம இருந்துச்சு, அதுவும் வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புங்க. யாரும் கிளம்பாதீங்க. பாரி, என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கி போயிட்டாங்கங்கிறான். அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிடக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர்கிட்ட அது கூட இல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி, அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. ஏய், பெரிய துப்பாக்கி. துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய், இங்க வாடா. நேரா வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிக்க. என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? ஹலோ, ஏய், எங்க இருக்க நீ? சொல்லு, புளியாந்தோப்புல தான் இருக்கேன். இல்ல, ரமேஷ் அண்ணனும் செல்வராஜ் சித்தப்பாவும் அங்க நிக்கிறவளா? எங்கேயாவது இருப்பாங்க. என்ன? ஒன்னும் இல்ல, நீ என்ன விட்டுட்டு போனல, மில்லுக்குள்ள 2 பேரும் அருவா தீட்டிக்கிட்டே உன் பேரை சொல்லி என்னமோ பேசிட்டு இருந்தவ. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ ஒருத்தன் போலன்னா தெரியவா போகுது? என்ன? ப்ளீஸ்டா, நீ போகாத. சரி, அதான் சொல்லிட்டல, போல. நீ போன வை. எவ்வளவு நேரமாடா பெட்ரோல் ஃபார்ம் தயார் பண்றீங்க? யோ, தெரியலையா? போயா. எது? தெரியலையா? இதை கிழிச்சு போட்டா 1000 திரி போலாம்டா. போடா, போயாகிட்டு. என்னது? என் கையிலயுமே என் மூஞ்சில தூக்கிறீரியா? டிங்கியாய் போடும் டிக்கி. ஆமா. சார் சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போனுது சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா? இந்த நெடுங்காடு இருக்குல்ல சார், ஆமா. அவங்களுக்கும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள வயல்பாடி அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தராராம். ஊரே கிளம்பி நிற்கிதான். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் வேறு அன்டைமாக இருக்குது. நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்கள் சார். ஊரில் முக்கியமான ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைனில் வா. சரிங்க சார். அவனுக்கு டவுட் வர மெட்டி தானே நிற்கிறான். என்னடா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா?
நான் பாப்பாடு சேர இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுகிறேன். வாய்ப்பாடிக்காரங்களும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்கே ஊரே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் தூக்கத்தை கெடுத்தா மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவரை கீழே எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமேல் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்லை. கூட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லுங்க.